இன்றைக்கி வந்து நம்ம மீன் குழம்பு செய்யலாமா? இன்றைக்கி வந்து நான் கவலை மீன் குழம்பு தான் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன், கடுகு போட்டிருக்கேன், கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துருக்கேன். அப்புறம் வந்து நான் மீன் குழம்புல பூண்டு போட்டால் பிடிக்கும், அதனால் நான் பூண்டு சேர்த்துருக்கேன். அப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் அது கூடவே சேர்த்துக்கிட்டேன். ஒரு பச்சை மிளகாய் எடுத்து 2ஆக உடச்சி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன் அது கூடவே. போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கொஞ்சம் கலர் மாறுற அளவு கலந்து விட்டுக்கலாம். நான் 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இது கூடவே சேர்த்துக்கிறேன். குழம்பு அரைச்சி சேர்த்தா கொஞ்சம் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அதனால தான் நான் அரைச்சி சேர்த்துருக்கேன். இப்போ போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம், பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இப்போ ஓரளவுக்கு பச்சை வாசனை போயிடுச்சு. உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து கல் உப்பு தான் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு மசாலாத்தூள் சேர்த்துக்கலாம். தனியாத்தூள் சேர்த்துருக்கேன் 2 ஸ்பூனு. அப்புறம் தனி மிளகாத்தூள் அதுவும் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது எல்லாமே நான் வீட்லேயே அரைச்சது தான். சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டேன். இப்போ வந்து கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். புளி எடுத்து ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருந்தேன், அதையும் இது கூடவே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிறேன். கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம். இப்போ நல்லா குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் வைக்கலாம். இன்னும் கொஞ்சம் கெட்டியாகட்டும். இப்போ நான் அப்படியே கொஞ்சம் நேரம் விட போகிறேன். ஓரளவுக்கு கொஞ்சம் திக்காக வந்துடுச்சு. இப்போ மீன் சேர்த்துக்கலாம். அதில் மீனில் வந்து நான் மஞ்சத்தூள், உப்பு, மிளகாத்தூள் போட்டு பிசைஞ்சு வச்சுருந்தேன், அது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். கொஞ்சம் நேரம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அப்படியே கொதிக்கட்டும். மீனும் வெந்துடும். மூடி வச்சிடலாம். இப்போ வந்து மீன் நல்லா வெந்திருக்கும். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம லைட்டாக கலந்து விடலாம். எதுவும் ஆகாது, மீனெல்லாம் உடையாது. லைட்டாக மட்டும் கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மீனெல்லாம் வெந்துடுச்சு. பார்க்கவே நல்லா இருக்குல்ல? சாப்பிட்டு பாருங்கள். இது மாதிரி வச்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். இந்த குழம்பு வந்து இட்லி, தோசை எல்லாருக்குமே தெரியும் மீன் குழம்பு நல்லாயிருக்குன்னு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். பாய்.